Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாம் போய் பார்க்கறதெல்லாம் பிடிக்கும். பாலடைஞ்ச இடங்கள், பழைய விஷயங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தாலே போதும். அந்த காலத்தில் ஆரம்பித்தாலே முன் வரிசையில் போய் உட்காந்துடும். அந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி கண்டென்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி பாடத்தில் அப்போ நீ எவ்வளோ மார்க்ஸ்டா அப்படின்னு கேட்டால் அதை கேட்காதீங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து அந்த ரொம்ப பழசு கிடையாது. வேர்ல்டு வார் 1 டைமில் என்ன நடந்தது அதுகளை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொல்கிற ஹிஸ்ட்ரி வந்து அதை இன்னும் பின்னோக்கி போகிறது, ரொம்ப புராண காலத்தில் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் பிடிக்கும். இப்போ ஒரு விஷயம், நான் ஒரு மீம் ஒன்று பார்த்துட்டு அதை கடந்து போயிட்டேன். பார்த்தா நம்ம டிலைட் தமிழில் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. சரி, அப்போ அதை என்னதான்னு பார்ப்போமேன்னு வந்திருக்கேன். அதாவது எனக்கு சரியாக தெரியல, நான் டீட்டெயில்ஸ் சரியாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஜீசஸ் இறக்கும்போது ஒரு துணி ஒன்று போத்திருப்பாங்கல்ல, அந்த துணியில் வந்து ஜீசஸோடைய அந்த ஏதோ அச்சு அதில் இருக்குது, அப்படி இருக்காது இருக்குன்ட்டு அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஜீசஸ் வந்து இந்தியன், அவருக்கு இந்தியன் டிஎன்ஏ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஜீசஸ் வந்து இந்தியனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் பார்த்துட்டு, எது ஜீசஸ் இந்தியனா, என்ன சார் அதான் பெத்லஹேமில் பிறந்தாரு அப்படி இப்படின்னீங்க, இது புதுசாக இருக்கேன்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கண்ணில் பட்டது எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் ஜீசஸ் இந்தியன் டிஎன்ஏ கண்ட்ரோவர்சி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரவுட் ஆஃப் டியூரின். இப்போ இதுதான் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்கு ஷ்ரவுட் ஆஃப் டியூரின்னா என்னங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ஷ்ரவுட் ஆஃப் டியூரின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் அப்படிங்கிறது ஒரு துணி, ஒரு லினன் கிளாத். இயேசுவை வந்து சிலுவையில் அறையப்பட்டு அவரை அடக்கம் பண்ணும்போது அவரை ஒரு துணியை சுற்றி அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிறத அவருக்கு நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த துணி தான் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் அப்படிங்கிற மாதிரி பல பேரால் வந்து நம்பப்படுது. இது நம்பிக்கை தானே தவிர இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இதுக்கான ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, எந்த வகையில் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரினை வந்து ஜீசஸோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த துணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய முழு உடல் அப்படிங்கிறது இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. எல்லாமே வந்து ஜீசஸோட வந்து ஒத்து போகுது அப்படின்னும், ஜீசஸை வந்து சிலுவையில் அறையும் போது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் கசிஞ்சதா இருக்கட்டும், அவருடைய கை கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டது, இந்த டீட்டெயில்ஸுமே வந்து இந்த துணியில இருக்கக்கூடிய மனிதர் கூட வந்து மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறதுனால இது வந்து ஜீசஸ் தான், அவரை அடக்கம் பண்ணும்போது போத்தப்பட்ட துணி தான் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. ஜீசஸோடைய காலகட்டம் அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வரலாற்றில் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் இப்படி ஒரு துணி இருக்கு அப்படிங்கிறது எப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு, டாக்குமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1354 1357 பிரான்ஸ்ல ஜெஃப்ராய் டி சார்னே அப்படிங்கிற ஒரு நைட் டெம்ப்ளார், அவர்கிட்ட தான் இது இருந்திருக்கு. ஆனா அவருக்கு இந்த துணி எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வார் லூட்டிங் மூலியமா அவருக்கு இது கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த துணி வந்து பல இடங்களுக்கு வந்து கைமாறப்பட்டிருக்கு, பல பேரால ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, ஃபயர் டேமேஜ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைசியா 1578 இட்டாலியில இருக்கக்கூடிய டியூரின் அப்படிங்கிற சிட்டில கெத்தேட்ரல் ஆஃப் செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட் அந்த சர்ச்சுக்கு இது வந்து சேர்ந்திருக்கு. அப்போலிருந்து இப்போ வரைக்கும் அதே கெத்தேட்ரல் ஆஃப் செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட் அந்த சர்ச்ல தான் இப்போ வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கப்படுது. சரி, இப்போ இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் பத்தி எதனால பேசப்படுது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டா நடந்த ரிசர்ச்ல இந்த துணியில இருக்கக்கூடிய ஹியூமன் ட்ரேசஸ் டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40% இந்தியன் டிஎன்ஏ தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியன் டிஎன்ஏ மட்டும் இல்ல, 40% இந்தியன் டிஎன்ஏ இருக்கு. மற்றபடி வந்து சவுத் ஏஷியா, மிடில் ஈஸ்ட், யூரோப்னு சொல்லி எல்லா டிஎன்ஏவும் இருக்கு.
அதில் இப்போ தான் இந்தியன் டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே எக்ஸ் தளத்தில் நிறைய பேர் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜீசஸே வந்து இந்தியன் தானா, இத்தனை நாளாக வந்து உலகத்தில் பல பேர் ஒரு இந்தியனை தான் வந்து வணங்கிட்டு இருந்திருக்காங்க. பாருங்க, நான் பார்த்த மீம்ல கூட ஜீசஸ் இஸ் அன் இந்தியன் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க அந்த 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 டைட்டில். இப்போ தான் தெரியுது அதில் 40% டிஎன்ஏ இந்தியன் டிஎன்ஏ, மற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க அந்த மீம்ஸில் அந்த டாப்பிக்கில் அதெல்லாம் போடலை. அதெல்லாம் அனாவசியம். நமக்கு தேவையான டாபிக் இது மட்டும் தான். ஜீசஸ் இஸ் அன் இந்தியன். பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் தான் ஜீசஸ் அப்படின்னு இன்னொரு பக்கம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்தர் தான் ஜீசஸ், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான்டா சான்ஸு, கிடைக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த துணியில் இருக்கிறதே ஜீசஸ் தானாங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் அந்த துணியில் அந்த முக அமைப்பு எல்லாம் வந்து ஜீசஸோடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸோட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீசஸ் எப்படி இருப்பாருங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஜீசஸ் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி நாம தான் ஒரு உருவத்தை அவருக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அதுலேயுமே டிபேட் இருக்கு. ஜீசஸ் வந்து வெள்ளை கிடையாது, அவர் கருப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவில் வந்து ஒரு ரிசர்ச் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் கூட வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த துணியில் இந்தியன் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லி ஜீசஸை இந்தியன் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. இந்தியன் டிஎன்ஏ இருக்கு, யூரோப் இருக்கு, மிடில் ஈஸ்ட் இருக்கு. அதை தாண்டி அனிமல்ஸ், நாய், பூனை, ஆடோடைய டிஎன்ஏ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பிளான்ஸோடைய டிஎன்ஏஸ்லாம் வந்து இருக்கு. இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது 14ஆம் நூற்றாண்டுல 1354 இருந்து 57 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே 14ஆம் நூற்றாண்டுல எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1389 வருஷத்துல பிஷப் ஆஃப் ட்ரா அவங்க வந்து இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் வந்து ஒரு ஃபோர்ஜரி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து உண்மையா கிறிஸ்துவ போத்தப்பட்ட துணி கிடையாது அப்படிங்கிறத அப்பவே வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் இல்ல, இது வந்து கிறிஸ்து காலகட்டத்தை சேர்ந்த ஒரு துணி தான், அவரை போத்தப்பட்ட துணி தாங்கிறது நம்பப்பட்டுக்கிட்டே தான் வருது. 1980ஸ்ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1988ல வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்துடலாம். அப்படி பார்த்துட்டா இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் இந்த துணி வந்து 1260 இருந்து 1390 இந்த காலகட்டத்துக்குள்ள தான் இது உருவாக்கப்பட்டிருக்கணும். மிடிவல் பீரியட் தான், இயேசுடைய காலகட்டம்லாம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 வெவ்வேறு லேப்ஸ்க்கு அனுப்பி கார்பன் டேட்டிங் பண்றாங்க. 3 லேப்ஸும் ஒரே ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தும் ரிசல்ட் வந்தும் இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமா ரிசர்ச்சர்ஸ் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு அவங்களால வர முடியல. இப்போ ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் உண்மை அப்படிங்கறத வந்து ஃபைனல் ரிசல்ட்டா சொல்லணும். அப்படி சொல்ல முடியல. அதுக்கான ஒரு காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டேட்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்த அந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல, நம்பல. இல்ல இது இயேசுவ போத்தப்பட்ட துணி தான், நீங்க போய் சொல்றீங்க, நீங்க தப்பா கார்பன் டேட்டிங் பண்ணிருக்கீங்க, சரியா பண்ணிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. 14th செஞ்சுரியிலேயே ஒரு பிஷப் வந்து இது ஃபோர்ஜரின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை தாண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கா தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு துணியில வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கு, இது உண்மையான துணி கிடையாது, இந்த மெசேஜை எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலகட்டத்திலே நடந்திருக்கு. ஆனா அப்படியெல்லாம் நடந்துமே இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே தான் வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா போன வருஷம் 2025ல பிரேசிலை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனித உடலை இந்த மாதிரி துணியால சுத்தினாலாம் இந்த துணியில வந்து அப்படியே எக்ஸாக்டா இம்ப்ரிண்ட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஒரு மனித சிலையை வந்து இப்படி சுத்தி வச்சு பண்ணா மேபி இம்ப்ரிண்ட் ஆகலாம், அது கூட எக்ஸாக்டா இம்ப்ரிண்ட் ஆகும்னு அவர் சொல்லல. பட் சிலையை வச்சு பண்ணா கொஞ்சம் இம்ப்ரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி அவர் கன்வே பண்ணியிருக்காரு போல. ஆனா 14th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா சிலை வரைக்கும் அவங்க போகல, இது பெயிண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பவே வந்து கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. ஸோ 80ஸ்ல கார்பன் டேட்டிங்ல வந்து இது மிடிவல் பீரியட் தான், இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு ரிசல்ட் வந்திருந்தாலும் இப்போ ரீசெண்டா 2022ல பண்ண ஒரு ரிசர்ச்ல ஒரு அனாலிசிஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இயேசு கிறிஸ்து காலத்தோட தான் இந்த துணி ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அதையுமே ஃபைனலைஸ் பண்ணல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படியாவது இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் இந்த துணியை வந்து இயேசுவோட கனெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அப்போல இருந்தே தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் உருவாக்குது. இது நான் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இல்ல, எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமாயணத்துல ராமர் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு ராமர் பாலம் மூலியமா போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அது உண்மையா போனாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்புறதும் நம்பாததும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா
அந்த நம்பிக்கையை வலு சேர்த்துற விதமாக ஒரு சில கோவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டால தண்ணியை ஊற்றி அதில் ஒரு பாறையை போட்டு மிதக்க வச்சிருப்பாங்க. அது வந்து ராமர் பாலத்தோடைய ஒரு பாறை தான் இது அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம கோயிலெலாம் போகும்போது நம்பியிருப்போம், ஓ இது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அது பவளப்பாறை அப்படின்னு. பவளப்பாறை வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும். அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்மளுடைய உடல் வந்து மிதக்க ஆரம்பிக்குமோ அதே மாதிரி அதுவும் தண்ணியில மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான கிமிக்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்ல வரோம். மற்றபடி கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தாராளமா கடவுளை நம்புங்க. கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார், நல்லதே செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய லைஃப்பை நம்ம லீட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுடைய கோலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்க இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின், இந்த கான்ட்ரவர்சி இப்போ வந்திருக்கிற இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்தது. எனக்கு இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து இது உண்மை இது பொய்யெல்லாம் தெரியாது, அதை சொல்லவும் நமக்கு முடியாது. ஏன்னா பல பேர் நம்பிக்கை அதில் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜீசஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு ஹிஸ்ட்ரி, பழைய ஹிஸ்ட்ரியை இப்படி ஒரு சின்ன விஷயத்த ஒரு நியூஸாக கொண்டு வந்தால் எனக்கு உடனே எக்ஸைட் ஆகிடும். உடம்புலாம் புல்ல இருக்கும். அத்தனை வருஷத்து பழசா அப்படி இருக்கா, என்ன ஆயிருக்கும்? இப்போ ஒரு வீடியோவில் பேச பேச நான் நிறைய இடத்துல சைலண்டாக இருந்து யோசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இது என்ன துணி ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். யாரு அதை உருவாக்குனவருக்கு. உண்மையிலே அது போத்தப்பட்ட துணி தானா தெரியாது. அவங்க சொல்ற மாதிரி அது யாரோ வரைஞ்ச பெயிண்டிங்கா தெரியாது. உண்மை தெரிஞ்ச யாரும் போயிடுவாங்க. அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அவர்கிட்ட அது எங்கேருந்து கிடைச்சது, எப்படி வந்தது கேட்கறதுக்கு அவர் இல்லை. ஆமாம், இது மாதிரி இப்போ நம்ம பல விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, பல விஷயங்கள் அதெல்லாம் எப்படி உருவாச்சு, என்ன கதைங்கிறதெல்லாம் எங்கே போய் தெரியுது. எனக்கு ஒரு படத்தில் ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும், அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறதுக்காக சொல்கிறேன். நம்ம நாடோடிகள் படத்தில் சசிகுமார் சொல்லுவார்ல, எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே, தங்கள் சொந்த ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் தாத்தா பேர் என்ன, இது அவரோட தாத்தா பேர், அதுக்கு முதல்ல தெரியாது, 3 தலைமுறைக்கு மேலே தெரியாது. அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆமாம் இல்லை அந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் விடுங்க, ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தாட பேர் தெரியுமா? தெரியாது. இது என்னடா இது அப்படின்ட்டு அதெல்லாம் அழிஞ்சதான் இல்லை, எங்கே போய் அதெல்லாம் தேடி பார்க்குது. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை நோண்டுறது வந்து ஒரு அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு அது ஒரு விதமான ஒரு கிக்கு. எங்க இருந்து வந்தாங்க அதை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறது. அந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டோரிஸ் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வம், என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம இமேஜினேஷன் அவுத்து விடுறது தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது பாருங்க, இது வந்து உண்மையா பொய்யா, அது இந்தியன் டிஎன்ஏ 40% அப்படி இப்படின்னு ஒரு சால்வ் பண்ணாமல் அப்படியே தொங்கிட்டு இருக்குல்ல. இப்போ அதை வீடியோ அவர் சொல்ல எனக்கு வேற மாதிரிலாம் கற்பனை போகுது. அது எங்கே இருந்திருக்கும், எப்படி வந்திருக்கும், அது ஜீசஸில் அந்த உருவம் அதில் எப்படி பதிஞ்சிருக்கும், அப்படி பதிஞ்சிருந்தால் அதை நம்ம நேரில் போய் இப்போ நேர்லாம் போய் பார்க்கும்போது அப்படி இருக்கும். சர்ச்சில் சின்ன வயசில் நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போவோம் சின்ன வயசில். அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து எனக்கு ரொம்ப பயம் அதுக்கு கிட்ட போகிறது. எங்கேயோ ஒரு சர்ச்சில் ஒரு அந்த சவப்பட்டி மாதிரி கண்ணாடியில் செஞ்சு அதில் ஜீசஸோட சிலை இருக்கும். அதில் இப்படி ஜீசஸ் இப்படி படுத்திருப்பார். நானும் எங்கள் பெரியம்மாவும் அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் பெரியம்மா எப்படி வெள்ளிக்கிழமையானா கோயில் போவாங்க, மற்ற நாளில் சர்ச்சுக்கெல்லாம் கூட்டி போய் அந்த பெரிய ஆள் உயரத்துக்கு ஒரு மெழுகுதிரி இருக்கும், அதெல்லாம் வாங்கி நாங்கள் பற்ற வைப்போம். லைனில் நிற்பாங்க, அந்த இதை பார்த்துட்டு தொட்டு கும்புறது, கிட்ட போயிடாது. அவர் ஒரு துணி வெள்ளை கலர் லேஸ் துணி போட்டு மூடி வச்சிருக்கோம், அதுக்குள்ளால தெரியும் அந்த இது. நான் சின்ன வயசுல இதுதான் உண்மையான ஜீசஸ் நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் எங்கள் பெரியம்மாக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பயத்தில் நடுங்கி பார்த்துட்டு என் மைண்ட் எப்படி தெரியுமா சொல்லும், இப்படி இருக்கிறவர் டக்கு நின்று திரும்பி பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கும். பெரியம்மா அவர் பார்க்குறாரு, நானே சும்மாறா சாமி கும்பிட்டு வா அப்படின்ட்டு போகிறது. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த ஹிஸ்ட்ரி அதுகளை வந்து பார்க்க ஆசை. இப்போ கேட்கும்போதும் எனக்கு அந்த புல்லரிப்பு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போச்சு கொஞ்சம் நேரம். எது அவரை போத்துன துணியா, அவரை இந்தியனா, என்ன சொல்கிறீங்க?
அந்த இப்ப மாதிரி நம்ம எழுதி வச்சா இதை நம்புற ஆட்களும் இருக்காங்க, இனி வர்ற ஆட்களுக்கு தெரியாது உண்மைன்னு. ஆனால் இனி வர்ற நம்மள மாதிரி பல வருஷம் கழிச்சு வர்ற ஜெனரேஷன்ஸுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், அப்போ யாரோ சொல்லி வச்ச கதை எழுதி வச்ச ஒரு சில புக்ஸை வச்சுக்கிட்டு இப்போ நம்மளே இவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இனி வரப்போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் ஒரு வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. புக்ஸுக்கு பதிலாக ஒரு வீடியோவை பார்க்கும்போதும் என்ன சார் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எது சார் உண்மை அப்படின்னு இனி வரப்போகிறவங்க பைத்தியம் பிடிச்சி சுத்த போகிறாங்க. உண்மை எதுன்னு தெரியும், சுற்றுங்கடா நாங்கள் இப்போ சுற்றுறோம் இல்லை. ஆனால் வீடியோ நல்லா இருந்தது, ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ. அதனால் நம்ம ஹிஸ்ட்ரி பிரியர்கள் யாராக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பார்த்தோம். நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.